Hello everyone. இன்னைக்கு லெசன்ல தமிழ்ல வந்து நம்ம பேசும்போது அவ ஒண்ண போக சொன்னா, அவன் ஒண்ண காத்திருக்க சொன்னான், அம்மா ஒண்ண சீக்கிரம் வர சொன்னாங்க, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அம்மா உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்மளோட அண்ணன் தம்பி கிட்டயோ இல்லை வேற அக்கா தங்கச்சி கிட்ட சொல்லுவோம், வெளியே போனீங்கன்னா அம்மா உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை வந்து எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா, அம்மா உன்கிட்ட சொன்னாங்க, அதாவது உன்னை சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, அம்மா சொன்னாங்கன்றத சொல்லிடணும். ஸோ மாம் ஆஸ்ட், இதுல வந்து சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வந்து சே டெல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஆஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு தானே அர்த்தம், கேள்வி கேட்கறதுக்கு தானே ஆஸ்க் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஸோ இங்க வந்து ஆஸ்க் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ மாம் ஆஸ்ட் அப்படின்னா அம்மா சொன்னாங்க. யார சொன்னாங்க? உன்னை சொன்னாங்க. ஸோ மாம் ஆஸ்ட் யூ, என்ன செய்ய சொன்னாங்க? சீக்கிரமா வர சொன்னாங்க. ஸோ சீக்கிரமா வர்றது அப்படின்றது என்னது? கம் ஏர்லி. ஏர்லினா சீக்கிரம், சீக்கிரமா வா, வான்றத அந்த வேர்பு, அதனால கம் ஏர்லி. ஸோ அப்போ இங்கே நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா, மாம் ஆஸ்ட் யூ, அம்மா ஓன்ட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சீக்கிரமா வர சொன்னாங்க. ஸோ கம் ஏர்லி, கம் ஏர்லின்றதுக்கு முன்னாடி நம்ம டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மாம் ஆஸ்ட் யூ டு கம் ஏர்லி, அம்மா உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் பேஷண்ட்டை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ யார் யாரு இருக்கிறா? டாக்டர் வந்து பேஷண்ட்டை சொன்னாரு. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஸோ டாக்டர் ஆஸ்க் த பேஷண்ட், டாக்டர் வந்து பேஷண்ட்டை சொன்னாரு, என்ன சொன்னாரு? ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. ஸோ ரெஸ்ட் எடு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? டேக் ரெஸ்ட் அப்படின்னா ரெஸ்ட் எடுன்னு அர்த்தம். ஸோ முன்னாடி டூ போட்டுக்கிறோம், அந்த வேர்புக்கு முன்னாடி டூ போடுறோம். ஸோ த டாக்டர் ஆஸ்க் த பேஷண்ட் டு டேக் ரெஸ்ட், டாக்டர் ஆஸ்க் த பேஷண்ட் டு டேக் ரெஸ்ட், டாக்டர் பேஷண்ட்டை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. நெக்ஸ்ட் ஒன், மேனேஜர் கிளர்க்கு கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொன்னாரு. ஸோ அதை வந்து நம்ம சொல்றோம். ஸோ மேனேஜர் யார்கிட்ட சொல்றாரு? கிளர்க்கிட்ட சொன்னாரு. அதனால மேனேஜர் கிளர்க் இருக்காங்க, நடுவில் ஆஸ்ட். மேனேஜர் ஆஸ்க் த கிளர்க், கிளர்க்கை என்ன செய்ய சொன்னாரு? ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ண சொன்னாரு. ஸோ சப்மிட் த ரெக்கார்ட். ஸோ சப்மிட் த ரெக்கார்ட் போடுறோம். இந்த வேர்ப் வந்து சப்மிட், அதுக்கு முன்னாடி டூ போடுறோம். ஸோ த மேனேஜர் ஆஸ்க் த கிளர்க் டு சப்மிட் த ரெக்கார்ட். ஸோ இதே இது மேனேஜர் வந்து ஃபைலை வந்து சப்மிட் பண்ண சொன்னாரு அப்படின்னா, மேனேஜர் ஆஸ்க் த கிளர்க் டு சப்மிட் த ஃபைல், மேனேஜர் ஆஸ்க் த கிளர்க் டு சப்மிட் த ரிப்போர்ட். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான அந்த வேர்டை வந்து நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்றோம், ஷீலா உன்னை வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ்லயோ காலேஜ்லலாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு வராங்கன்னா, நான் வாரேன் அவளை வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நம்ம போய் அதை மெசஞ்சர் மாதிரி இன்னொருத்தர சொல்லுவோம், அவ வந்துட்டு இருக்கா உன்னை வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம பார்த்து ஷீலா உன்னை வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஷீலா உன்னை வெயிட் பண்ண சொன்னா அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ ஷீலா வந்து இங்க என்ன இருக்கு? உன்னை அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு, நீன்றது மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அப்போ ஷீலா ஆஸ்க்ட் யூ, ஷீலா ஆஸ்க்ட் யூ அப்படின்னா ஷீலா உன்கிட்ட சொன்னா, என்ன சொன்னா? வெயிட் பண்ண சொன்னா. ஸோ ஷீலா ஆஸ்க்ட் யூ டு வெயிட், ஷீலா ஆஸ்க்ட் யூ டு வெயிட். இப்போ வந்து ஷீலா அவளுக்காக உன்னை வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா லாஸ்டா ஃபார் ஹர் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஷீலா ஆஸ்க்ட் யூ டு வெயிட் ஃபார் ஹர், அவளுக்காக அவ கொஞ்ச நேரம் உன்னை வெயிட் பண்ண சொன்னா. ஷீலா ஆஸ்க்ட் யூ டு வெயிட் ஃபார் ஹர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்றோம், ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்காக, அவன் வந்து உன்னை வெயிட் பண்ண வேண்டாம் போ சொல்லிட்டான். இப்போ ராம்னு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து உன்னைய போ சொல்லிட்டான், ராம் உன்னைய போ சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை வந்து இப்போ அங்கே வந்து ரமேஷ் இருக்கா, ரமேஷ் உன்னைய போ சொல்லிட்டான் இப்படி சொல்லணும். யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கல, உன்னையான போ சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ராம் உன்னை போ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ ராம் யார்கிட்ட சொல்றான்? உன்னன்றதா அங்க இருக்கு, அதனால யூ. ராம் ஆஸ்க்ட் யூ, என்ன பண்ண சொன்னா? போக சொன்னா, டு கோ. ராம் ஆஸ்க்ட் யூ டு கோ. இப்போ இதே இது ரமேஷ் உன்னை போக சொன்னா, ரமேஷ் ஆஸ்க்ட் யூ டு கோ.
நெக்ஸ்ட் ஒன், லைப்ரரியன் என்ன புக்கை திருப்பி கொடுக்க சொன்னாங்க. ஸோ அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்றோம், அந்த லைப்ரரியன் என்ன புக்கை திருப்பி கொடுக்க சொன்னாங்க, என்கிட்ட புக் இருக்கு, அவங்க என்ன திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்படி சொல்றதுக்கு அப்ப என்னது, என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றோம். இப்போ லைப்ரரியன் ஆஸ்க்ட் மீ, என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுனால லைப்ரரியன் ஆஸ்க்ட் மீ என்ன செய்ய சொன்னாங்க, புக்கை திருப்பி கொடுக்க சொன்னாங்க, ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, டு ரிட்டர்ன் த புக். ஸோ லைப்ரரியன் ஆஸ்க்ட் மீ டு ரிட்டர்ன் த புக். இதே இது லைப்ரரியன் உன்ன புக், அப்போ லைப்ரரியன் நம்மளை பார்த்து அவனை புக்கை வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம போய் எப்படி சொல்லுவோம், உன்னை வந்து புக்கை திருப்பி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப என்ன சொல்லணும், லைப்ரரியன் ஆஸ்க்ட் யூ டு ரிட்டர்ன் த புக் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே இது லைப்ரரியன் வந்து சுரேஷை வந்து புக்கை திருப்பி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா லைப்ரரியன் ஆஸ்க்ட் சுரேஷ் டு ரிட்டர்ன் த புக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யாரை சொல்றாங்க அப்படின்றத வந்து நம்ம ஆஸ்க்டுக்கு அப்புறம் யாருங்கிறத நம்ம போடுறோம். ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி தான். நம்ம யாரு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அவங்களோட பேரு, அதுக்கப்புறம் ஆஸ்ட், யாரை சொல்றாங்கன்றது நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி இப்போ வேர்ப்னா வேர்புக்கு முன்னாடி டூ போட்டுட்டு அந்த ஆக்ஷனை போட்டுட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன், டீச்சர் உன்னைய இங்கிலீஷ்ல பேச சொன்னாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம், உன்னை அப்படின்னு வந்திருக்கு, அதனால யூ. யார் சொன்னாங்க, டீச்சர். ஸோ டீச்சர் ஆஸ்ட் யூ என்ன செய்ய சொன்னாங்க, இங்கிலீஷ்ல பேச சொன்னாங்க, டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். டீச்சர் ஆஸ்ட் யூ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இப்போ டீச்சர் எங்க எல்லாரையும் பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீச்சர் ஆஸ்ட் அஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். டீச்சர் எங்களை இங்கிலீஷ்ல பேச சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டீச்சர் எங்களை டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லியிருக்காங்க. சில நேரம்லாம் டீச்சர் தான் எங்களை வந்து படிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா. பசங்க என்ன பண்றீங்கன்னா எங்களை டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு டீச்சர் ஆஸ்க் அஸ், எங்களைன்னு சொல்றதுனால அஸ். டீச்சர் ஆஸ்க் அஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட், டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், என் தம்பி எங்க அம்மாவை பிரியாணி பண்ண சொல்லியிருக்கிறான். ஸோ இன்னைக்கு என்ன உங்க வீட்டில் சாப்பாடு அப்படின்னா என் தம்பி எங்க அம்மாட்ட பிரியாணி பண்ண சொல்லியிருக்கிறான், எங்க அண்ணன் எங்க அம்மாட்ட பிரியாணி பண்ண சொல்லியிருக்கிறான் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ என்னோட தம்பியோ இல்லை அண்ணனோ அம்மா கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் மை பிரதர், அது எல்டர் பிரதர் ஆர் எங்க பிரதர் யாரோ ஒருத்தர். ஸோ மை பிரதர் யாரை சொல்லியிருக்காங்க, அம்மாட்ட. மை பிரதர் ஆஸ்ட் மை மாம், எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, டு ப்ரிப்பேர் பிரியாணி. மை பிரதர் ஆஸ்ட் மை மதர் டு ப்ரிப்பேர் பிரியாணி. இதே இது என்னோட பிரதர் என்னைய பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு மை பிரதர் ஆஸ்ட் மீ டு ப்ரிப்பேர் பிரியாணி. நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய தங்கச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறா. என் தங்கச்சி என்கிட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறா. என் தங்கச்சியோ இல்லை எங்க அக்காவோ யாரோ ஒருத்தர் அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்னைய சொல்லியிருக்கிறா, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என்னை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கா, என்னை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறா இப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மை சிஸ்டர் ஆஸ்ட் மீ, என்கிட்ட கேட்டான்னு சொல்லுவோமா. ஸோ மை சிஸ்டர் ஆஸ்ட் மீ டு ஹெல்ப் ஹர். மை சிஸ்டர் ஆஸ்ட் மீ டு ஹெல்ப் ஹர். இப்போ இதே இது நான் என்னுடைய அக்காவை எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆஸ்ட் மை சிஸ்டர் டு ஹெல்ப் மீ. ஐ ஆஸ்ட் மை சிஸ்டர் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து பார்ட்டி நடக்குது எங்கேயோ, அப்போ வந்து நம்ம சொல்றோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வச்சிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்றதுக்கு ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் சொல்லியிருக்கிறாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்ட் மீ. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்ட் மீ எதுக்கு சொல்லியிருக்காங்க, பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க, இல்லை பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஜாயின் த பார்ட்டி. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்ட் மீ டு ஜாயின் த பார்ட்டி. இப்போ இதே இது நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்ட்டிக்கு ஜாயின் பண்ண சொல்லி வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் த பார்ட்டி. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர சொல்லி கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னோன்னா ஐ ஆஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குட்டி டெஸ்ட், நான் சொன்ன சென்டென்சஸ்ல இருந்து நான் இப்போ தமிழில் சொல்றத நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், என்னோட சிஸ்டர் என்ன போக சொன்னா. நெக்ஸ்ட் ஒன், அம்மா உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்க.
நெக்ஸ்ட் ஒன், சுரேஷ் உன்னைய போக சொல்லிட்டான். நெக்ஸ்ட் ஒன், ரமேஷ் உன்னைய காத்திருக்க சொன்னான். நெக்ஸ்ட் ஒன், டீச்சர் எங்களை எல்லாம் இங்கிலீஷில் பேச சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.